ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் கலந்து கொள்வோர் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். ஷியாமலவாணியின் 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகர் கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளியினுடைய கணித ஆசிரியர் வி கல்யாணி நம்மோடு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை அவங்க உங்களுக்காக நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறாங்க. நல்லா விளையாடுங்க. எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் சார்பா வாழ்த்துறோம். எங்களது மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இப்போ போட்டியாளர்களுடைய அறிமுகம். முதல் அணி. வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி. நாங்கள் நெடுமருத கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கூட வீராயின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் ஏ. இரண்டாவது அணி. என் பேர் மாரீஸ்வரி. நாங்கள் நெடுமருத கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்கூட அழகேஸ்வரி வந்திருக்கிறாங்க. எங்கள் டீம் பேர் பி. மூன்றாவது அணி. வணக்கம், என் பேர் சடையம்மா. நாங்கள் நெடுமதுரை கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எங்கூட ஜோதின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் சி. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். மூன்றாவது சுற்றினுடைய கேள்விகள் இப்போது ஆரம்பமாக போகிறது. மூன்றாம் சுற்றின் முதல் கேள்வி டீம் ஏவுக்கானது. ஒரு புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 250. அப்படி என்றால் 6 புத்தகங்களினுடைய விலை என்னவாக இருக்கும்? 1500. டீம் ஏ சரியா சொல்லிக்கிறீங்க. 10 மதிப்பெண்கள் இந்த முதல் கேள்விக்கு. இரண்டாவது கேள்வி. ஒரு அட்டை பெட்டியில் 36 மாம்பழங்கள் வைக்கலாம். அப்படியானால் 20 பெட்டிகளில் எத்தனை மாம்பழங்கள் வைக்க முடியும்? 720 மாம்பழங்கள் வைக்கலாம். சரியான விடை. டீம் ஏவுக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாம் சுற்றின் மூன்றாவது கேள்வி டீம் ஏவுக்கானது. மல்லிகா 30 பக்கங்களை ஒரு நாளைக்கு வாசிக்கின்றாள். ஒரு வாரத்தில் மல்லிகா எத்தனை பக்கங்கள் வாசித்திருப்பார்? ஒரு நாளைக்கு 30 பக்கங்கள். ஒரு வாரத்திற்கு எத்தனை பக்கங்கள் மல்லிகா வாசித்திருப்பாள்? 210 பக்கங்கள் வாசித்திருப்பார்கள். டீம் ஏவுக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். டீம் ஏ உங்களுக்கான 4வது கேள்வி. 55 பாசிமணிகள் கோர்த்தால் ஒரு மாலை செய்யலாம். 5 மாலைகளுக்கு எத்தனை பாசிமணிகள் தேவைப்படும்? 275. டீம் ஏ உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். நிறைவான கேள்வி உங்களுக்கு. ஒரு பூங்காவில் 32 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து மேலும் இன்னொரு 17 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. அப்படின்னா மொத்தம் அந்த பூங்கால எத்தனை குழந்தைகள் விளையாண்டிருப்பாங்க? 49 குழந்தைகள் இருப்பார்கள். சரியான விடை. டீம் ஏவுக்கு 10 மதிப்பெண்கள். ஐந்து கேள்விகளுக்கும் பதில் சரியா சொல்லிட்டீங்க. இப்போ டீம் பி உங்களுக்கான முதல் கேள்வி.
ஒரு பேருந்து, அதாவது பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேருந்துல மொத்தம் வந்து 25 ஆண்கள் இருக்கிறாங்க, 35 பெண்கள் இருக்கிறாங்க, 18 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த பேருந்துல மொத்தம் எத்தனை பேர் பயணம் செஞ்சாங்க? டீம் பி சொல்லலாமா? சொல்லலாம் சார். 78 பேர்கள் சென்று இருக்கிறார்கள். நல்லது, 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு இந்த கேள்விக்கு. இரண்டாவது கேள்வி, ஒரு குளத்தில் 23 அல்லி மலர்களும் 37 தாமரை மலர்களும் பூத்திருந்தது. அப்படின்னா மொத்தம் அந்த குளத்துல எவ்வளவு பூக்கள் பூத்திருக்கும்? அந்த குளத்தில் 60 பூக்கள் பூத்திருந்துச்சு. சரியான விடை. டீம் பி, உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது கேள்வி உங்களுக்கானது. 2 எண்கள் வந்து இருக்குது, 2 நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 நம்பரை கூட்டுனா 700 கிடைக்கும். 2 நம்பரை கூட்டுனா 700 கிடைக்கும். அதுல ஒரு நம்பர் 435னா இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும்? 325. 325 தவறான விடை. டீம் சி, நீங்க சொல்லலாம். இன்னொரு நம்பர் 265. சரியான விடை. டீம் சிக்கு இந்த கேள்விக்கு 5 மதிப்பெண்கள். பி நீங்க சொல்லல, சி சொல்லிருக்காங்க, 5 மதிப்பெண்கள் அவங்களுக்கு. உங்களுக்கான 4வது கேள்வி. ஒரு கடையில 1000 பொம்மைகள் இருந்தது, சரிங்களா? அதுல 425 பொம்மைகள் வித்து போச்சு. மிச்சம் எத்தனை பொம்மைகள் அங்க இருந்திருக்கும் அந்த கடையில விற்பனைக்காக? தெரியல. டீம் சி சொல்லுங்க, நீங்க சொல்லலாம். 575 பொம்மைகள். 575 சரியான விடை. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் ஏவுக்கு. டீம் பி, உங்களுக்கான நிறைவான கேள்வி. உமா வந்து 530 ரூபா வச்சிருக்காங்க. அவங்க அம்மா 2 கிலோ புளி வாங்கிட்டு வர சொல்றாங்க. கடையில 1 கிலோ புளி 80 ரூபா. புளி வாங்கினது போக உமா கிட்ட எவ்வளவு ரூபா மிச்சம் இருக்கும்? தெரியல. டீம் சி நீங்க சொல்லலாம். மீதம் 370 ரூபாய். சரியான விடை. டீம் சி, உங்களுக்கு இந்த கேள்விக்கு 5 மதிப்பெண்கள். இப்ப சி, உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாயிட்டு இருக்குது. மூன்றாவது சுற்றில டீம் சிக்கான முதல் கேள்வி. ஷியாமலாவிடம் 550 ரூபாய் இருந்தது. அவள் கடைக்கு சென்று 25 ரூபாய் மதிப்புள்ள பந்து ஒன்றையும் 175 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிரிக்கெட் மட்டையும் வாங்கினாள். மேலும் அதோடு சேர்த்து 135 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பல்லாங்குழியையும் வாங்குறாங்க. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க ஜாமான்கள் வாங்கியிருப்பாங்க? 335 ரூபாய். டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது கேள்வி உங்களுக்கானது. ஒரு வகுப்பில் ஒரு குழந்தையிடம் 5 புத்தகங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த வகுப்புல 40 குழந்தைகள் இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை புத்தகங்கள் அந்த எல்லா குழந்தைகளிடம் சேர்த்து இருந்திருக்கும்? 200 புத்தகங்கள். சரியான விடையை சொல்லியிருக்கிறீங்க. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். மூன்றாவது கேள்வி. ஒரு கோவிலில் காலையில 19 புறாக்களும் மாலையில 22 புறாக்கள், 22 19 22 அதே போல இரவுல 11 புறாக்களும் வந்து தங்கிட்டு போகுது. அப்படின்னா அந்த கோவில்ல ஒரு நாளைக்கு எத்தனை புறாக்கள் மொத்தமாக வந்திருக்கும்? 52 புறாக்கள். 52 புறாக்கள் சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான 4வது கேள்வி. மாலா தன்னுடைய பாட்டிக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் வந்து 3 நாட்கள் கழிச்சு தான் அவங்க பாட்டிக்கு போய் சேருது. அப்படின்னா எவ்வளவு மணி நேரம் கழிச்சு பாட்டிக்கு கடிதம் போய் சேர்ந்தது? 72 மணி நேரம் கழிச்சு. சரியான பதில். டீம் சி, உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நிறைவான கேள்வி 3வது சுற்றில். சங்கீதா தினமும் பூஜை அறையில் காலையில் 5 பாடல்களும் மாலையில் 4 பாடல்களும் தினமும் பாடுவாள். 4 நாட்கள்ல மொத்தம் அவள் எத்தனை பாடல்கள் வந்து பாடியிருப்பா? 36 பாடல்கள்.
36 பாடல்கள் சரியான விடை சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். 3வது சுற்று நிறைவடைந்தாச்சு. இப்போ உங்க மதிப்பெண்கள்லாம் சொல்ல போறோம். மூன்றாவது சுற்றில் டீம் சி 60 மதிப்பெண்கள், டீம் ஏ 55 மதிப்பெண்கள், டீம் பி 20 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றில் மட்டும். இதில் கலந்து கொண்டவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம். கலந்துரையாடுபவர் டாக்டர் கார்த்திக் ராஜா, உதவி பேராசிரியர், அரசு மருத்துவக் கல்லூரி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் மெஹராஜ் பேகம். என் பேர் மாரியம்மா. என் பேர் தவுடம்மாள். இங்கே எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம் பற்றி டாக்டர் பேசுகிறத கேட்க வந்திருக்கோம். என் பேர் டாக்டர் கார்த்திக் ராஜா. நான் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இப்போ மருத்துவத்தில் கணிதம்ன்ற தலைப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. எலும்பு முறிவு மருத்துவம்ன்றது ரொம்ப ஒரு விரிவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. அதில் கணிதத்தோட பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரத்த இழப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று நாடி துடிப்பு வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதேமாதிரி பிபி வச்சு இப்போ கண்டுபிடிக்கலாம். பிபி கட்டி பார்த்தோன்னா யூஸ்வலாக 120/80 அப்படின்னு சொல்லுவோம். ரத்த இழப்பு அதிகம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தத்தோட அளவு கம்மியாயிரும். அப்போ பிபியும் குறைய ஆரம்பிச்சிடும். 90, 60, 70, இன்னும் 40 அப்படி கூட போகலாம். சில சமயம் கணிக்க முடியாத அளவுக்கு குறைஞ்சிடலாம் பிபி. அதே மாதிரி இன்னொன்று ஹீமோக்ளோபின் பார்த்துருப்பீங்க. ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். ஆர்பிசிஸில் ஹீமோக்ளோபினோட அளவு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 10க்கு மேலே இருந்ததுன்னா ஓகே. அதே இது ரொம்ப கீழே போயிடுச்சு, 9, 6 அந்தளவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம ரத்தத்தை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். இந்த இது வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போதும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு வைத்தியம் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போ ரத்த இழப்பு இருக்கும். ஒரு 12, 11 இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சேஃபாக ஆப்ரேஷன் பண்ணலாம். ரொம்ப குறைஞ்சிருந்ததுன்னா அப்போ ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அவங்க குரூப் ரத்தத்தை செலுத்தி அவங்க ஹீமோக்ளோபினோட அளவை கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும். ரத்தத்தோட அளவு எவ்வளோ இருக்குன்றதுக்கு ஹீமோக்ளோபினோட சதவீதத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம். சார், ஆக்சிடெண்ட் ஆனவங்க உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அதில் நாடி துடிப்பும் பிபியும் கணக்கு பார்த்து சொல்கிறீங்க. அது 3வதாக சொன்னது எங்களுக்கு புரியலை. அதை மட்டும் கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்கள். ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹீமோக்ளோபின்றது என்ன அப்படின்னா ரத்த அணுக்களில் இருக்க இரும்பு சத்தோட அளவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த இரும்பு சத்தால் ஆன பொருளுக்கு பேர் ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா ரத்தத்தோட அளவு அது ஒரு இன்டைரக்டாக அது காட்டுது, குறிக்குது. ரத்தத்தோட அளவு அது குறிக்குது ஹீமோக்ளோபின். அப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஆளுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரத்தத்தில் ஹீமோக்ளோபினோட அளவு. பெண்களுக்கு மாதவிடாய் அந்த இது ரத்தப்போக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு 11 இருந்தாலே பெண்களுக்கு அது ஒரு நார்மலான அளவு. ஆண்களுக்கு ஒரு 14 அந்த மாதிரி இருந்தால் அது ஒரு நார்மலான ஹீமோக்ளோபினோட அளவு. இப்போ ரத்தப்போக்கு இருக்கும்போது என்னாகும்? அடிபட்டு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தருக்கு ரத்த இழப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா ரத்தத்தோடு சேர்ந்து அந்த இரும்பு சத்தான பொருளும் ஹீமோக்ளோபினும் குறைஞ்சு போயிடும். அப்போ அதை நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி ஹீமோக்ளோபினோட அளவு கண்டுபிடிக்கலாம். இப்போ ரொம்ப ரத்தப்போக்கு போயிருந்ததுன்னா ஒரு 6 அந்த மாதிரி ஹீமோக்ளோபின் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா நம்ம திருப்பி
ரத்தத்தையே செலுத்த வேண்டியிருக்கும். வெறும் குளுக்கோஸ் மட்டும் போட்டு அவரை வைத்தியம் செய்ய முடியாது. இதேமாதிரி சர்ஜரி ஆப்ரேஷனுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ஒரு பாதுகாப்புக்காக அந்த ரத்தத்தை முதலே செலுத்திக்கலாம். இந்த இதை கனெக்ட் பண்ணுறதுனால ஹீமோகுளோபினோட முதலே கனெக்ட் பண்ணி நம்ம 6 7 இந்த மாதிரி குறைஞ்சிருக்குன்னு முதலே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு பாட்டில் ரத்தமோ அல்லது 2 பாட்டில் ரத்தமோ தேவைப்படுற அளவுக்கு நம்ம போட்டு அவருடைய ஹீமோகுளோபின் அளவை 10 11 12 அளவுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது ரத்த இழப்பு அதிகமாகிடுச்சுன்னா உயிருக்கு கூட ஆபத்தாயிடலாம். இப்போ புரிஞ்சதா அந்த ஹீமோகுளோபினை பற்றி உங்களுக்கு இப்போ புரியுதா? புரிஞ்சதுங்க சார். கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது எலும்பியல் மருத்துவத்தில் கணிதம். கலந்துரையாடியவர் டாக்டர் கார்த்திக் ராஜா, உதவி பேராசிரியர், அரசு மருத்துவக் கல்லூரி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் போது எங்களது வானொலி நிலையத்திற்கு நீங்கள் பதிவிற்காக வந்திருந்த போது ஏற்பட்ட சுவையான அனுபவங்களையும், நாங்கள் உங்களை தேடி வந்து பதிவினை மேற்கொண்ட போது ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சிகளை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் இவைகளை குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டு அறிய விரைவில் உங்களை நாடி வரவுள்ளது சியாமளவாணி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் வகுத்தலும் சராசரியும். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள்: பஞ்சாவாக பாத்திமுத்து, மஞ்சுளாவாக பானு. நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமளாவாணி 90.4. என்ன மஞ்சுளா, வயக்காட்டுல தண்ணி பாயுது போல இருக்கு? ஆமாம் பஞ்சா, தண்ணி பாஞ்சாதானே நல்லா இருக்கும். ஆமா ஆமா, நாத்துக்கு தண்ணி தானே உசுறு. சரியா சொன்ன பஞ்சா. அது சரி மஞ்சுளா, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தண்ணி பாய்ச்சுற? அது ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 2 மணி நேரம் தண்ணி பாய்ச்சுறேன். சில நாளில் குறைஞ்சது 4 மணி நேரம் வரைக்கும் கூட தண்ணி பாய்ச்சுறேன். சரி சரி, அப்பனா சராசரி நீ வயக்காட்டுக்கு எத்தனை மணி நேரம் தண்ணி பாய்ச்சுற? சராசரியா? அப்படின்னா என்னது பஞ்சா? என்ன மஞ்சுளா, சராசரின்னா உடனே பயந்துட்டியா? ஆமாம் பஞ்சா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னையும் கூட்டினா 2 அம்பிடுத்தேன். இப்போ நான் உனக்கு புரியுறது மாதிரி சொல்லவா? சரி பஞ்சா, நீ சொல்கிறத என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேனா? ஒரு கூடையில் 10 வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்க. அதை 5 பேருக்கு கொடுத்தா ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை வாழைப்பழம் கிடைக்கும்? 10 வாழைப்பழம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 2 வாழைப்பழம் வரும். சரி, இதை உன்னால் எப்படி சொல்ல முடிஞ்சது? ஆமாம் பஞ்சா, 10 வாழைப்பழத்தை 5 பேருக்கு சமமாக கொடுக்கணும்னா 10 வாழைப்பழத்தை 5ஆல் வகுத்தா ஒரு ஆளுக்கு எத்தனை வாழைப்பழம்னு கண்டுபிடிச்சிடலாம். சராசரி கணக்கும் இதே மாதிரிதான் வரும் மஞ்சுளா. என்ன பஞ்சா சொல்ற? இதே மாதிரி தானா? ஆமா, இதே மாதிரி தான். சரி சரி, எப்படின்னு சொல்லு பார்க்கலாம். நீ 5 நாளைக்கு தண்ணி பாய்ச்சறதா வச்சுக்கிருவான். அப்படி இருக்கும்போது மொத்தம் எவ்வளவு நேரம் நீ தண்ணி பாய்ச்சுவ? முதல் 2 நாளைக்கு 3 மணி நேரம், அடுத்த 3 நாளைக்கு 2 மணி நேரம் தண்ணி பாய்ச்சறதா வச்சுக்கவேன். அப்படின்னா 2 நாளைக்கு 3 மணி நேரம்னு கணக்கு பண்ணா 6 மணி நேரம். அடுத்த 3 நாளைக்கு 2 மணி நேரம்னு கணக்கு பண்ணா அது ஒரு 6 மணி நேரம் வருது. அப்ப மொத்தம் எத்தனை மணி நேரம் வருது பஞ்சா?
அது மொத்தமாக ஆறையும் கூட்டுனா 12 மணி நேரம் வருது. சரி பஞ்சா, இதை வச்சு எப்படி சராசரி கணக்கு பண்ணுவ? சொல்கிறேன் பாரு. இப்போ மொத்தமாக எத்தனை மணி நேரம் இருக்கோ அதை 5ஆல் வகுத்து சொல்லு பார்க்கலாம். 5ஆல் வகுத்து சொன்னால் சராசரியை கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல வகுத்து சொல்லு, அப்புறம் பாரு. 12 5ஆல் வகுத்தா 2.4 வருது. என்ன மஞ்சுளா, கூட்டல் மட்டும்தானே தெரியும்னு சொன்னேன். ஆனால் வகுத்தல் கணக்கெல்லாம் சும்மா வெளுத்து கட்டுறியே. இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன் பஞ்சா. சரி மஞ்சுளா, உன் அனுபவமே உனக்கு சராசரி கணக்கை சொல்லி கொடுத்துருச்சு பார்த்தியா? என்ன பஞ்சா சொல்கிற? ஆமாம் மஞ்சுளா, நீ 5 நாளைக்கு சராசரியா 2 மணி 24 நிமிஷத்துக்கு தண்ணி பாய்ச்சிருக்க. இப்படித்தானா சராசரி கணக்கு? ஆமாம் மஞ்சுளா, சராசரி கணக்குன்றது இவ்வளவுதான். எப்படியோ பஞ்சா, எனக்கு இந்த சராசரின்ற வார்த்தையோட கணக்கை பற்றி சொன்னேன். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். சராசரி அப்படின்றது இப்போ 3 பேத்துக்கு சம்பளம் 350 ரூபா, 300 ரூபா, 250 ரூபா அப்படின்டா சராசரியாக ஒரு ஆளுக்கும் 300 ரூபா கிடைக்கிது. இதை உனக்கு புரிகிறதுக்காக ஒரு சராசரி கணக்குக்கு உதாரணமாக சொன்னேன். அப்போ சராசரி கணக்குனா பொருளோட விலையோ இல்லாட்டி வேற வேற எண்ணிக்கையில் சம்பளத்தையே கூட்டி அதோட எண்ணிக்கையால் வகுக்கிறது தானே? நீ சரியா சொன்ன மஞ்சுளா. நான் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு, போயிட்டு வர்றேன். ஆமாம் பஞ்சா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் வகுத்தலும் சராசரியும். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம். கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் வணக்கம், என் பேர் சீனா சின்னநம்பலம். வணக்கம், சீனா பழனி. வணக்கம், என் பேர் பி. வேலுமுருகன். வணக்கம், நீங்கள் கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. கணிதம் கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். 3 இலக்க எண்களை எப்படி கூட்டுறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு கணக்கு பார்ப்போம். 6 4 5 3 0 0. இப்போ இந்த கணக்கை நம்ம கூட்டுவோம். 6 4 5 645 3 0 0 300. இப்போ இந்த 2 எண்களையும் நம்ம கூட்டுவோம். ஒன்றுகள் ஸ்தானத்தில் 5 0. நம்மளுக்கு நல்லா தெரியும் 0க்கு மதிப்பு இல்லை, அதனால அது எந்த எண்ணோட கூட்டினாலும் அதே எண்ணு தான் நம்மளுக்கு பதிலாக கிடைக்கும். அப்போது 5 கூட்டல் 0 5. 10கள் ஸ்தானத்தில் 4 0. 4 கூட்டல் 0 4. அடுத்து 100கள் ஸ்தானத்தில் 6 3. 6 கூட்டல் 3 9. 9 4 5.
945. இப்போ உங்களுக்கு பூஜ்ஜியம் வச்சு கூட்டுறது ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். 2, 3, 4, 3, 1, 2. இப்போ 3 இலக்கு எண்கள்லேயே நம்ம இன்னும் ஒரு வரிசையை கூட்ட போகிறோம். அப்போ அடுத்த என்ன? 1, 2, 1. இப்போ 3 இலக்கு எண்களே நம்ம எத்தனை தடவை எழுதியிருக்கோம்? 3 முறை எழுதியிருக்கோம். நம்ம 2 முறை தான் இது வரைக்கும் நம்ம கூட்டியிருக்கோம். இப்போ இந்த கணக்கில் 3 முறை 3 இலக்கு எண்கள் வருது. இதை கூட்டுறது எளிதா கடினமா? எளிதுதான், கூட்டுவோம். 1 இலக்குல 4, 2, 1 இருக்கு. இப்போ முதல்ல 4 கூட்டல் 2 6. அடுத்து 6 கூட்டல் 1 7. இப்போ அடுத்த இடமான பத்துகள் ஸ்தானத்துல 3, 1, 2. 3 கூட்டல் 1 4. 4 கூட்டல் 2 6. இப்போ அடுத்த இடமான நூறுகள் ஸ்தானத்துல 2, 3, 1 இருக்கு. 2 கூட்டல் 3 5. 5 கூட்டல் 1 6. இப்போ 3 இலக்கு எண்கள் 3 முறை நம்ம கூட்டியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க பதில் 6, 6, 7. 667. இப்போ இது எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு கணக்கு பார்ப்போம். 4, 2, 5, 3, 1, 2, 1, 2, 2. 3 இலக்கு எண்கள் 3 முறை இருக்கு. முதல் எண் 4, 2, 5. 425. அடுத்த எண் 3, 1, 2. 312. அடுத்த எண் 1, 2, 2. 122. இப்போ இந்த 3 இலக்கு எண்களையும் நம்ம கூட்ட போகிறோம். இப்போ ஒன்றாம் ஸ்தானத்தில் 5, 2, 2. 5 கூட்டல் 2 7. 7 கூட்டல் 2 9. இப்போ அடுத்து பத்துகள் ஸ்தானத்தில் 2, 1, 2. 2 கூட்டல் 1 3. 3 கூட்டல் 2 5. அடுத்து நூறுகள் ஸ்தானத்தில் 4, 3, 1. 4 கூட்டல் 3 7. 7 கூட்டல் 1 8. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை 8, 5, 9. 859. இப்போ இதே 3 இலக்க எண்களில் 0 வந்தால் எப்படி நம்ம கூட்டுறதுன்னு பார்ப்போம். 5, 2, 0. 520. அடுத்த எண் 2, 1, 0. 210. அடுத்த எண் 1, 0, 7. 107. இப்போ நம்மளுக்கு எண்கள் 520, 210, 107. இப்போ இதை எப்படி கூட்டுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒன்றுகள் ஸ்தானத்தில் 0, 0, 7. 2 பூஜ்ஜியங்கள் இருக்கு. 0 கூட்டல் 0 0 தான். இப்போ 0 கூட்டல் 7 நம்மளோட விடை 7. அடுத்து பத்துகள் ஸ்தானத்தில் 2, 1, 0 இருக்கு. இப்போ 2 கூட்டல் 1 3. 3 கூட்டல் 0 3. அடுத்து நூறுகள் ஸ்தானத்தில் 5, 2, 1 இருக்கு. 5 கூட்டல் 2 7. 7 கூட்டல் 1 8. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க விடை 8, 3, 7. 837.
இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் எஸ். சண்முகப்பிரியா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.